சிரமம் உள்ளவங்க, கஷ்டமானவங்க அப்படி அமர்ந்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சப்புகளில் வந்து உட்காருங்க. எல்லாரும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ உஸல்லி வ உஸல்லிமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா வ ஹபீபினா வ குர்ரத்து அய்யுனினா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அலைஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஃலலுஸ் ஸலாத்தி வ அத்தமு தஸ்லீம். அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. صدق الله العظيم. அருமை சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தின் நோக்கம் அறிந்திருக்கிறோம். அதனை சிந்தனையில் வைக்கும் காலம் எல்லாம் பாதுகாக்கப்படும். ஜிக்ர் உள்ளவர் மட்டும்தான் உலகத்தில் வெற்றி பெற முடியும். காரணம், முழு குர்ஆனுக்கும் ஒரு பேர் இருக்குது, ஜிக்ர். முழு குர்ஆனுக்கும் ஒரு பேர் இருக்குது, மௌகிபா. இப்படியாக குர்ஆனுக்கு பல பெயர்கள் இருக்கு. பெயர்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய சிறப்பு தன்மை அதிகரித்து கொண்டே போகும். ஒருவருக்கு பல குவாலிஃபிகேஷன் இருக்குது. அந்த எல்லா குவாலிஃபிகேஷனும் ஒன்று இணைக்கப்படும் பொழுது ஆச்சரியத்துடன் அதை பார்ப்பாங்க, இவ்வளவு குவாலிஃபிகேஷன் உள்ளவரா? குர்ஆன் அந்த அளவுக்கு பெயர்கள் சூட்டப்பட்டது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டி கொடுத்தது. இந்த குர்ஆனை படிக்கிறதுக்கு முறை இருக்கு. நாங்கள் நினைச்ச முறையில் குர்ஆனை படிக்கலாம். சிலர் வெப்சைட்டில் எங்களுக்கு தேவையான அனைத்தும் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைப்பாங்க. வேண்டிய ஆளுடைய பேச்சு கேட்கலாம். ஆனாலும் அவைகளுக்கு நன்மாராயம் இல்லை. அதன் மூலமாக வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுமா என்கிறதும் கிடையாது. அப்படி ஏற்பட்டு இருக்கும் என்றால் இன்றைக்கு பரவலாக ஊடகங்களினால் அது விநியோகிக்கப்படுது. எத்தனையோ பேர் ஹிதாயத்துக்குள்ள வந்து இருப்பாங்க. இல்லா மாஷா அல்லாஹ் மன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலர்களை நாடுகிறான், அவைகளின் ஊடாக ஹிதாயத்தை நசீபாக்குறான். இல்லை என்கிறது இல்லை என்றாலும் அந்த ஹிதாயத்தினுடைய லைன்ல அதிகமாக முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் இருக்கிறார்களே தவிர முஸ்லிம்களுக்கு ஹிதாயத் கிடைச்சுதா என்றா இல்லைன்னு தான் சொல்லுவோம். நாங்கள் இல்ம எப்படி படிக்கிறோம்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தன்னுடைய முழங்கால்களை அணிவித்து 2 கைகளையும் தொடைகளின் மீது வைத்து அழகான ஆடை அணிந்து அவர்களுடைய தலைக்கு எண்ணெய் பூசி நல்ல மனங்களையும் பூசி, ரமலானுடைய காலத்தில் மனம் பூசுறது மக்ரூஹாக்கப்பட்டிருக்குது. ஹராம் இல்லை, ஆனாலும் மக்ரூஹாக்கப்பட்டிருக்குது. நோன்பு திறந்ததன் பின்னால் சஹருடைய நேரங்களை பூசிக்கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது. அந்த அளவுக்கு இல்முடைய மஜ்லிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஹதீஸை ஜிப்ரீல் என்று சொல்லி ஆரம்ப வகுப்புகளில் மதரசாக்களில் அதனை ஓதி கொடுப்பாங்க. அதில் ஆதாபுகள் சொல்லி கொடுக்கப்படுது. முதலாவது ஈமானை பற்றி கேட்கிறார், இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார், இஹ்லாஸை பற்றி கேட்கிறார், கியாமத் நாளை பற்றி கேட்கிறார், அதனுடைய அடையாளங்களை பற்றி கேட்கிறார். இப்படியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கும் முறையை அறிவித்து கொடுத்தாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதன் பின்னால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்துல கேட்டாங்க, அத்ததரூன, இந்த மனிதனை உங்களுக்கு தெரியுமா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மற்றும் சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு ரசூலுஹு ஆலம், சொன்னாங்க அவங்க தான் ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆதாக்கும் லியுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக வேண்டி அவர் வந்தார். உங்களுடைய தீனை கற்றுக் கொடுக்கிறதுக்காக வேண்டி அவர் வந்தார். நானும் நீங்களும் கற்றுக்கொள்றதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. அது எல்லாரும் ஆன்லைனில் இன்றைக்கு படிக்கிறாங்க. இதன் காரணமாக நேர்வழி அடைந்த வரலாறுகள் மிகவும் குறைவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தர் 2 பேரை பொறுக்கி எடுத்து ஏதோ ஒரு திசையை காட்டி அவர்களை சேவைப்படுத்தி இருப்பான். அப்படி இல்லாமல் யாராலும் அடைய முடியாத காரணம் என்ன?
ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க மஜ்லிஸ்ல உட்காருங்க. பெண்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ஹஸரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெண்களுடைய புறத்துல இருந்து வராங்க. ஹதீபுன் நிசா ஹஸரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்றவர்கள்லாம் ரொம்ப பெரும் பேச்சாற்றல் உடையவர்கள். ஹஸரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வராங்க, சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஆண்களுக்கு பல மஜ்லிஸ்களை ஏற்படுத்தி அவங்களுக்கு இல்ம கற்றுக் கொடுக்குறீங்க, பெண்களாகிய எங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லையே, எங்களுக்கும் நேரத்தை ஒதுக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன நாட்கள்ல நீங்க இந்த இடத்துக்கு வாங்க என்று நாட்களை அமைத்து கொடுத்தாங்க. பெண்கள் வெளியில வருவதனை இஸ்லாம் தடுத்தது. என்றாலும் தீனுடைய மார்க்கத்துடைய இல்மை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய வீட்டில இருந்து வெளியே வரலாம் என்கிறத இந்த ஹதீஸ் சுற்றி காட்டுது. அந்த பெண்களுக்கும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுப்பதற்கு மஜ்லிஸை தான் ஏற்படுத்தினார்கள். இதனால ஏற்படக்கூடிய பிரதிபலன் வேற எதனாலும் ஏற்பட முடியாது. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நன்மாராயம் சொன்னாங்க, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் இல்மை தேடி ஒரு பாதையில நடப்பார்களோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தினுடைய ஒரு பாதையை இலகுவாக்கி கொடுக்கிறான். இந்த நன்மாராயம் மஜ்லிஸ்ல உட்கார்றவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்படி இல்லாம ஊடகங்களின் மூலமாக படிக்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டாது. ஏனெனில் அங்க மண் சலக்க அவர் நடந்து வரணும்ங்கிறது சொல்லப்பட்டது. எதுல தரீகன் ஒரு பாதையில் நடந்து வரணும். எதற்காக நடந்து வரணும்? ஒரே நோக்கம், யல்தமிசு இல்மன், ஒரு இல்ம படிக்கிறதுக்காக, இல்ம தேடுறதுக்காக. இந்த நோக்கத்துல அவர் ஒரு மஜ்லிஸை நாடிவார். இன்றைக்கு ஏராளமான உலமாக்கள் மஜ்லிஸ்கள்ல பேசுறாங்க என்றாலும் உட்காரக்கூடியவர்களை காணும். அதிகமானவங்க புறக்கணித்து செல்றாங்க. காரணம், இந்த ஹதீஸ்களுடைய இந்த ஆயத்தினுடைய விளக்கம் அவர்களுக்கு தெரியாததன் காரணமாக தான் சொல்லும். இன்றைக்கு யூதர்கள் பல விதத்தில் உள்ளங்கள்ல கொள்ளை அடித்து இஸ்லாத்தின் உடைய ஆரம்ப காலத்தில் இருந்து செஞ்சு வந்த விதிமுறைகள் வழிமுறைகளை எல்லாம் மாற்றி வெவ்வேறான சிந்தனைகளை குழப்பங்களை உருவாக்கி உலமாக்களுடைய பேச்சை கூட கேட்காமல் இருக்கும் அளவுக்கு அவர்களை விட்டும் தூரமாக்கிட்டாங்க. இதனால என்ன நடந்துச்சு? வாலிபர்கள் எல்லோருமே கள்ளர்களாக, கயவர்களாக, அடிக்காரன், குடுக்காரன், கொழுக்காரங்களாக மாறின வரலாறுகள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கு. ஸ்பெயினுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும். அந்த வாலிபர்களுக்கு என்ன நடந்தது? 900 சொச்ச வருடங்கள் ஸ்பெயின் இஸ்லாமிய ஆட்சி அது கையில் இருந்து போனதே இந்த உலமாக்களை விட்டும் வாலிபர்களை திசை திருப்பியது தான். இறுதியில நடந்தது என்ன? மார்க்கம் என்கிறது வெறுமனே ஒரு விளையாட்டு பொருளாக ஆவிட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு ஏற்ப கால் மடித்து மஜ்லிஸ்ல அமர்வோம். அதன் மூலமாகத்தான் ஈமான் உண்டாகும், அதன் மூலமாகத்தான் தக்வா உண்டாகும். இன்றைக்கு வெப்சைட்டை எடுத்து நாங்க ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அதனால எங்களுக்கு மஅலூமா ஏற்படும், வெறுமனே ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல் ஒன்று கிடைக்கும் என்றாலும் அல்லாஹ் இடத்துல சமீபமாக்குமா என்றால் இல்லவே இல்லை. வெப்சைட்ல படிக்கிறதுனால அவனுக்கு சொர்க்கத்துடைய வார்த்தை இலகுபடுத்தப்படும் என்று எங்கேயுமே சொல்லப்பட இல்லை. ஒரு ஃபத்வாவை எடுக்கணுமா, வீட்டில இருந்து வெளிக்கிளம்பி வாங்க என்றது ஹதீஸ். ஆளுமிடத்துல, மஸ்ஜிதுடைய ஆளுமிடத்துல கால் மடிச்சு உட்காருங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய ஏதேனும் ஒரு கடமைப்பாடு இருந்தா அதனையும் நிறைவேற்றுங்க. இதனால சொர்க்கத்துடைய வாசல் லேசாக்கப்படும். நீங்க வந்துட்டு போகக்கூடிய நேரம் அல்லது அந்த ஃபத்வாவை கேட்பதற்கு மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரம் ஏதேனும் தீங்கு ஏற்பட்டு இந்த உலகத்தையே விட்டு போயிட்டீங்கடா சொர்க்கத்துக்கு போயிட்டு வைங்க. வெப்சைட்ல நீங்க ஃபத்வா கேட்ட நேரம் மௌத்தாயிட்டீங்கடா சொர்க்கத்துக்கு போவீங்க என்ற நன்மாராயம் எங்கேயுமே இல்லை. இல்மு என்கிறது லால்லத்துல் முஃமின், மூமினுடைய காணமா போன பொருள் என்றாலும் அதனை அடைவதற்கு வழிமுறை இருக்குது. அதுக்குத்தான் ஈமானுடைய நன்மாராயமும் இருக்கு. இன்றைக்கு ஈமான் இல்லாம நிறைய விடயங்களை அறிந்திருக்கிறோம். இதன் காரணமாக அதுல இன்பம் ஒன்று ஏற்படுதில்லை. ஈமானுடைய அடிப்படையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த புனிதமிக்க மாதத்துல குர்ஆனை இறக்கி அதனை கற்றுக்கோங்க என்றும் எங்களுக்கு சொல்கிறார். அல்லாஹ் ஏன் ரமலானுடைய மாதத்தை குர்ஆனை இறக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தார்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உங்களை படைத்த ரப்பினுடைய பெயரினால் நபியே ஓதுங்க வாசிங்க என்று சொல்லப்பட்டது ஏன்? இந்த நாட்கள்ல இல்முக்காக வேண்டி அதிகமாக நேரங்கள் காலங்களை ஒதுக்கோணும். அந்த ரமலான்ல உங்களுக்கு பக்குவம் ஏற்படுது. கண்கள் ஹராத்த பார்க்கல, கைகள் ஹராத்த தீண்டல்ல, பாதங்கள் ஹராத்தின் பக்கம் நடக்கல்ல, ஹராமான வார்த்தைகளை பேசல்ல, மனைவி இருந்தாலும் அவளை இச்சையுடன் பார்க்கல்ல, இச்சையுடன் தொடரல, பகல் முழுக்க பேணுதல் கையாளப்பட்டுச்சு. இரவுல எல்லாமே அந்த பகலினுடைய பேணுதல் தடுங்குது. மஸ்ஜிதை நோக்கி பாதங்கள் எடுத்து வைக்கப்படுது. தராவிகில ரொம்ப ஆனந்தத்தோட நிற்கிறார். இது ஈமானுடைய தக்வாவுடைய அடையாளம். இந்த தக்வா யாருக்கு கிடைக்கும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிடைக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று இருமாப்பு கொள்ளக்கூடியவர்களுக்கு தக்வா கிடைக்க மாட்டாது. தாலிமுல் முத்தாலிம் என்று அஹ்லாக்குடைய ஒரு கிதாப் இருக்கின்றது. அந்த கிதாபுல ஒரு கவிதையை கொண்டு வராங்க. அந்த கவிதை நூற்றுக்கணக்கான குர்ஆன் ஆயத்துகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. இன்ன தவாதுஅ மின் ஹிசாலில் முத்தகி, மனிதனை தாழ்மையை கையாளு. எல்லா விடயத்திலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தாழ்ந்து போ. ஆனா இன்றைக்கு நாங்க தாழ்ந்து போறது வெறுமனே துனியாவுக்காக. சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தவாலா லி கனியின் சாலிஹின் ذهب ثلث دينه. ஒரு சாலிஹான மனிதன் இருக்கிறார், நல்ல மனிதன், எல்லோரும் போற்றாங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான மனிதன், அவர் கையெஞ்சினால் துஆவும் கபூலாகும் என்றாலும் அவர் பெரிய செல்வந்தனாகவும் இருக்கிறார். அவருடைய செல்வத்துக்காக வேண்டிய ஒரு மனிதன் தாழ்ந்து செல்கிறார், அவர் சொல்வதை கேட்கிறார், அவரை மிகைத்து பேசுகிறார். இல்லை இப்படி என்றால் இந்த மனிதனுடைய, அதாவது இந்த தாழ்ந்து செல்லக்கூடிய மனிதனுடைய தீன்ல 3/2 பகுதியை போய்விடும். இப்ப தாழ்ந்து போகணும் எதற்காக? தீனுக்காக, அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்காக இதுதான் தாழ்ந்து போகணும். மனைவிக்கு பதில் கொடுக்கிறதுக்கு ஏராளமான வார்த்தைகள் அலை மோதுது நெஞ்சில என்றாலும் கூட எனக்காக தன்னுடைய காலங்கள் நேரங்களை ரொம்பவும் அர்ப்பணித்தவள், என்ற பிள்ளைகளை உள்ளத்துல, என்ற பிள்ளைகளை வயிற்றுல சுமந்தவள், காலையில இருந்து மாலை வரைக்கும் சமையல் அறையில நிற்கிறவள், இரவெல்லாம் விழுத்திருந்து என்ற பிள்ளைக்கு அவளுடைய பாலை ரத்தமாக்கி கொடுத்தவள். நான் இவளுக்கு ஏன் இப்படி பேச வேண்டும்? நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இதனை தடுத்துக் கொள்றேன் என்று தாழ்ந்து போறாண்டா இவன் தான் முத்தகி. இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் தக்குவாதாரி என்றால் 5 நேரமும் அவர் முதல் சப்புல வந்தா தக்குவாதாரி என்று. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் நிதமும் பள்ளி வாசலுக்கு தன்னுடைய பாதத்தை எடுத்து வைப்பார் என்றால் அவருக்கு ஈமான் இருக்குது என்று நன்மாராயம் கூறுங்க, தக்குவா இருக்குது என்று நன்மாராயம் கூறுங்கன்னு சொல்லல. அவருக்கு ஈமான் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, அதனால வராது. வந்ததன் பின்னால தக்பீர் கட்டாது. அவருக்கு தக்குவா இருக்குதா இல்லையாங்கிறது அது ரப்புக்கு தான் தெரியும். எந்த அளவுக்கு அவருடைய சிந்தனையோட ஷைத்தான் விளையாடுகிறான், அவர் பார்த்த காட்சிகள் எல்லாமே முன்வர ஆரம்பிக்கிறது. எனவே தக்குவா என்கிறது ஒரு முக்கியமான விஷயம். கலிமா சொல்ல ஒவ்வொருவரும் ஈமான்தாரித்தான். அந்த ஈமான் இருக்கிறதுனால தான் பெரும் பாவங்கள், அலைமோதும் அளவுக்கு பாவங்கள், கடல் அளவுக்கு பாவங்கள் செய்தவனும் அந்த ஈமானின் காரணமாக ஒரு நாள் சொர்க்கம் போவான். இதனால நாங்க மூமின்கள் என்று சொல்லி எங்களுக்கு பெருமிதம் அடைய முடியாது. மாறாக அந்த ஈமானுக்கு தக்வா வரணும். அந்த தக்வா யாரிடத்துல வரும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி தாழ்ந்து போகக்கூடிய இடத்துல தான் வரும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்த களத்துல எதிரியோட போராடுவாங்க. எதிரி பலமாக இருக்கும் வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பலவீனமாக மாட்டாங்க. துஷ்டயா துர்வலவன தாக்கல் ಹಜರತ್ ಮೊಹಮ್ಮದ್ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ತಮಗೆ ಶಕ್ತಿಯ ಪೆನ್ವನ್ನಿಲ್ಲ ದುರ್ವಲವನ ವಹಾಮ ತಮಗೆ ಶಕ್ತಿಯ ಸಂಪೂರ್ಣಮ ನಡೆಪವಜ್ಜಾಗನ ಮಟ ಹಕ್ಕಿಯಾವ ತೀನೋ ಮರಣ್ಣ ನಮುತ್ ಮಮ್ಮ ಮರಣ್ಣ ரசூலுல்லாஹ்க்கு இருக்குது ஆற்றல் அவனை கொள்ளுறதுக்கு, என்றாலும் பகைவன் பலவீனமாகிவிட்டான். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே விட்டு விடுவாங்க. பகைவன் ஆக்ரோஷமாக போராடும் காரணம் ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் பலவீனமாக மாட்டான்.
ஆனா இன்றைக்கு எங்களுடைய தக்குவாவும் உங்களுடைய தாழ்மையும் எந்த அளவுக்கு ஆகிட்டது? பேதை மனைவி அடிக்கக்கூடியவங்க எதில் எத்தனை பேர் இருக்கிறது? இன்றைக்கு என்னோட வாதித்தவனுக்கு கன்னத்தில் வந்து ஓங்கி அரைஞ்சான், அவனும் அரைஞ்சான். நான் 2-3 அடி கொடுத்துட்டேன், பலகீனம் ஆயிட்டான் என்றா அவன் அடிக்க வானந்தர்களையும் அடிக்கிறவன் தான் அடிக்கிறான். இது தக்குவாவுடைய அடையாளம். எனக்கு ஆற்றல் இருக்குது, பேசுற உரிமை இருக்குது என்றாலும் கூட எனக்கு சித்தனா வரும் என்று பயந்ததற்காக வேண்டி என்னுடைய பேச்சை நான் கட்டுப்படுத்துகிறேன் என்று யாரு தாழ்ந்து போறானோ அவனுக்குத்தான் தக்குவா இருக்கு. இதனால தான் சொல்லப்பட்டது, நீங்க எல்லா விடயத்திலையும் ரொம்ப பாயிண்ட்ஸ் குறைவுள்ளவர்களாகத்தான் இருக்கிறீங்க அல்லது ஜீரோவாகத்தான் இருக்கிறீங்க. உங்களை ஹீரோ ஆக்கிறதுக்கு ரமலான் தரப்பட்டது. லஅல்லக்கும் தத்தகும், நீங்க தக்குவாதார்களாக மாறுவதற்குத்தான் இந்த ரமலான். இதனால தவாலு தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தக்குவா கிடைக்கும். இன்ன தவாதுஅ மின் ஹிசாலில் முத்தகி வபிஹி தகியு இலல் மஆலி யர்தகி. அந்த கவிதையில சொல்லுது, அதன் காரணமாக தக்குவாதாரி பல அந்தஸ்துகளை உயர்ந்து கொண்டே போவார். துனியாவிலையும் அல்லாஹ் அவரை உயர்த்துவான், ஆഖിറാவிலையும் உயர்த்துவான். ومن العجائب عجب من هو جاهل في حاله أهو سعيد أم الشقي. வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. ஆக பெரிய ஜாஹில், மடையன், அறிவீனன், மதி இழந்தவன் யார்? யார் மடையன்? வமினல் அஜாயிப், பெரும் ஆச்சரியத்தில் உண்டானது. உஜ்பு மன் ஹுவ ஜாஹிலும், ஒரு ஜாஹிலுடைய அறிவீனனுடைய தற்பெருமை. ஃபீ ஹாலிஹி அஹுவ சஈதுன் அம் ஷகீ, எந்த விஷயத்தில் அவன் ஜாஹில், எந்த விஷயத்தில் அவன் அறிவீனன். என்னுடைய அனைத்து செயல்பாடுகளையும் நான் பாக்கியம் பெற்றவனா அப்பாக்கியவானா என்று தெரியாது. என்ற செயல்ல ரப்புடைய பொருத்தம் இருக்குதா இல்ல அவனுடைய கோபம் இருக்குதா என்று தெரியாதன போல ஒரு ஜாஹில் யாருமே. மௌத்துடைய நேரம் எனக்கு நல்ல மரணம் உண்டாகுமா, நான் மூஜைகளுடைய கூட்டத்தில் சேர்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்துடுவேனா என்று சீரான முறையில் சிந்தித்து பார்க்காம செயல்படக்கூடியவன், அதனுடைய கவலை யாருடைய உள்ளத்தில் வர இல்லையோ அவனை போல ஒரு ஜாஹில் யாருமே இல்லை. யௌமன்னவா முத்தசஃபிலுன் அவ் முர்தகி, அந்த கியாமத்துடைய நாளையில இவன் தாழ்ந்தவனுடைய கூட்டத்தில் இருப்பானா உயர்ந்தவனுடைய கூட்டத்தில் இருப்பானா என்கிற சிந்தனை கூட இல்லாமல் செய்யப்படக்கூடியவர்கள் ஒரு நாளும் தக்குவாவை அடைய முடியாது. தக்குவாவுக்கு ஏராளமான அடையாளங்கள் இருக்குது. அந்த தக்குவா குர்ஆனினூடாகத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹ்ரு ரமலானிலிருந்து இன்ஜில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுடைய நேர்வழிக்காக வேண்டி குர்ஆனை ரமலானுடைய மாதத்தில் இறக்கணும். ஏன் ரஜப்ல இறக்க முடியாதா, ஷாபான்ல இறக்க முடியாதா? துல்காதா, துல்ஹிஜ்ஜா ஆக முக்கியமான சந்தர்ப்பங்கள், அரஃபாவுடைய நாட்கள் எல்லாம் வருது, ஹஜ்ஜினுடைய சந்தர்ப்பம். சுபஹானல்லாஹ், எல்லா விதமான அமல்களும் செய்யப்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி முழு மனித சமுதாயமும் அங்கே போகக்கூடியவங்க மஹ்ஷர் மைதானத்தை போல அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூடுறாங்க. ஏன் அப்படியான நாட்கள்ல இறக்க முடியல? மனிதரே, உன்னுடைய நஃப்ஸை முதலாவது அடக்கு. பசியோட உன்னுடைய நஃப்ஸினுடைய கட்டுப்பாடோட குர்ஆன அணுகு, அதை உனக்கு வழிகாட்டும். இதனால தான் ரமலானுடைய மாதத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் குர்ஆனை இறக்குவதற்கு. ஹுதல் லின்னாஸ், இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்ல சிந்தனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுதல் லில் முத்தகீன், ஹுதல் லில் முஃமினீன் என்றெல்லாம் சொல்லல. ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை இறக்கினது முத்தகீன்களுடைய நேர்வழிக்காக, மூமின்களுடைய நேர்வழிக்காக, ஹுதல் லில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய நேர்வழிக்காக என்றெல்லாம் சொல்லல. மாறாக எப்படி சொல்றான்? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுடைய நேர்வழிக்காக. அப்ப இந்த ஆயத்து கியாமத்து நாள் வரைக்குமா அல்லது அந்த நேரத்துக்கு மட்டுமா? சொல்லுங்க பாப்போம். இந்த ஆயத்து முத இறங்கின நேரத்தில் இருந்த மனிதர்களுக்கு மட்டுமா, கியாமத்து நாள் வரக்காட்டிலும் வரக்கூடிய மனிதர்களுக்கா? எப்படி சொல்லுங்க. கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்கள். அப்ப கியாமத்து நாள் வரைக்கும்
இந்த உருவத்துல மனிதன் என்று நானும் நீங்களும் இருப்போம். ஆனா என்னிடத்துல உங்கள்கிட்ட சிஃபத் இருக்க மாட்டான், தன்மை இருக்க மாட்டான். அந்த தன்மை தான் முத்தகி என்ற தன்மை. சில நேரம் மனிதனாக காட்சி அளிப்போம், ஆனால் தப்புவா இருக்குதான்னு பார்த்தா இல்லை. ஒரு அழகான பெண்ணை கண்டோம், திடீர்னு பார்வையை பார்ப்போம், உள்ளம் சொல்லுது மீண்டும் பாரு, மீண்டும் பார்ப்போம். இது தக்குவாவுடைய அடையாளம். சினிமாவை பாருன்னு சொல்லுது, பார்க்கிறோம், இது தக்குவாவுடைய அடையாளமா? கட்டுப்படுத்தணும். அந்த கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான பயிற்சி தான் பசியோட நீ குர்ஆனை அணுகு. எங்களுக்கு கொஞ்சம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறதே சிரமமாக. ஏன்? இதெல்லாம் வெளிப்படையாக கூலி கிடைக்கக்கூடிய அமல்கள் இல்லை. நாங்கள் முயற்சி செஞ்சா எங்களுக்கு அப்படி சம்பாதிக்கலாம், இப்படி சம்பாதிக்கலாம். ஆனா இவைகளின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியா ஆகிரா ரெண்டையும் சீராக்குறதாக சொல்கிறான். அதனை பற்றி சிந்திக்கிறதுக்கு உண்டான தக்குவா எங்களிடத்துல இல்லை. யாரு அந்த உண்மையான நம்பிக்கையோடு அதற்காக தன்னை செலவழிப்பார்களோ அல்லாஹ் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைப்பான். முழு உலகத்தையும் அவருடைய பாதங்களிடத்துல கொண்டு வந்து கொட்டுவான். அதனால தான் அருமை சஹாபாக்கள் அவருடைய பேணுதலோட குர்ஆனை அணுகினாங்க. குர்ஆன் அவர்களுக்கு ஒரு விருந்தாக அமைந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன ஹாதல் குர்ஆன மஅதுபத்தல்லாஹ், இன்ன ஹாதல் குர்ஆன மஅதுபத்தல்லாஹ். இந்த குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விருந்து, அல்லாஹ்வுடைய விருந்து. ஃபதஅல்லமு மின் மஅதுபத்திஹி மஸ்ததஅதும். அல்லாஹ்வுடைய விருந்துல இருந்து உங்களால் முடிஞ்ச அளவு கற்றுக்கோங்க. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் குர்ஆனை கற்றுக்கொள்றது. இன்றைக்கு ஜெர்மன் படிக்கிறதுக்கு, கொரியன் படிக்கிறதுக்கு, நிஹோங்கோ படிக்கிறதுக்கு, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு எத்தனை ரூபாக்களை செலவு செஞ்சோம். காலங்கள் நேரங்களை ஒதுக்கணும். எனக்கு இத்தனை பாஷை தெரியும் என்று சொல்லி சமக்க முடிக்கிறோம். ஆனா எனக்கு குர்ஆனுடைய பாஷை அரபு தெரியும் என்று யாராவது ஆளில்லாதவர் சொல்லுங்க பார்ப்போம். வெறுமனே குவைத் போற சிங்கள பம்புலையும் பேசுற அரபு தெரியுமா இருக்கும்? யாருக்கு குர்ஆனுக்கு அரபு தெரியும்? யாருக்கு குர்ஆனை ஓதும் பொழுது லஃப்லன் லஃப்லன் வார்த்தைக்கு வார்த்தை அது விளங்குது? யாருக்கு அதனை ஓதும் பொழுது அச்சம் ஏற்படுது? لو انزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. இந்த குர்ஆனை நாங்க ஒரு மலையின் மீது இறக்கினா அது அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் முத்தசத்திஅன். சில பாத்திரங்கள் கூட கண்கூடாக கண்டிருக்கிறோம். அதுக்குரிய சாட்சியாளர் ஒருத்தரும் என்னோட வந்திருக்கிறாரு. لو انزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا. அது வெடித்து சுக்குநூறாகி விடும் என்ற பொழுது அந்த பெரிய கிளாஸ் பாத்திரம் அப்படியே பட்டார்ந்து வெடிச்சு. இது கண்கூடாக கண்ட ஒரு காட்சி. நம்புறண்டா நம்புக, நம்பாட்டி சும்மா இருங்க. இந்த அளவுக்கு குர்ஆன் அந்த எம்டி பாத்திரத்துக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குது. ஆனா மலை தூளாறுது, எங்களால காண முடியலையே. அந்த மலைகளும் கூட யஹ்பித்து மின் ஹஷ்யத்தில்லாஹ் வைன்ன மினல் ஹிஜாரத்தி லமா யஹ்பித்து வைன்ன மினல் ஹிஜாரத்தி லமா யஹ்பித்து மின் ஹஷ்யத்தில்லாஹ். சில கற்கள் இருக்குது, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால பயத்தினால பெரிய மலைகள் இருந்து உடைஞ்சு கீழே இருக்குது. இதுதான் ரப்பினுடைய குர்ஆன் உடைய மகத்துவம், அதனுடைய பலம். அந்த குர்ஆனை நானும் நீங்களும் சுமந்து பெரிய அநியாயக்காரர்களாக, பெரிய மடையர்களாக, இதை நான் சொல்லல, அல்லாஹ் சொல்கிறான். இன்னா ரௌனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபஅபைன அன் யஹ்மிலஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹா அல் இன்சான் இன்னஹு கான லலூமன் ஜஹூலா. இந்த புனிதமிக்க குர்ஆனை நாங்க அமானிதமாக முன்வைத்தோம். அமானிதமாக எது முன்வைக்கப்படுதோ அதனுடைய கடமையை நிறைவேற்றுவது கட்டாயம். மலையே நீ சுமக்கிறாயா? மலை சொன்னது இடத்திலிருந்து இடம் பெறுகிறோம். வல் ஜிபால், அதாவது சைரா, மலைகள் இடம் பெறுவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நாங்க ஒரு இடத்துல இருந்து இடம் பெறுறோம். ஆனா இந்த குர்ஆனை சுமக்க தயார் இல்லை. நாங்க உடைந்து சுக்கு நூறாகி போடுறோம். ஆனாலும் குர்ஆனை, இந்த அமானிதத்தை நாங்க எப்படி நிறைவேற்றது? வானமே நீ சுமப்பாயா?
நெஞ்ச கிழித்து விடுகிறேன். இது சமாஉன் ஷக்கத். இந்த அமானிதத்தை எப்படி நான் நிறைவேற்றுவேன்? பூமியை நீ சுமப்பாயா? இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலா. நெஞ்சு என்னுடைய பிளக்கட்டும், அதற்கு நான் தயார். என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடியதை வெளியே போடுறேன், என்னையே இல்லாமட்டுக் கொள்றேன். இந்த அமானிதத்தை நான் எப்படி நிறைவேற்றுவேன்? அவைகள் அனைத்தும் மறுத்தது சுமப்பதற்கு. பயந்தது. மனிதனை நீ சுமக்கிறாயா? மனிதன் சுமந்து கொண்டான். அல்லாஹ் சுருக்கமாக ஜவாப் சொன்னான், சுமந்து கொண்ட நீ எப்படிப்பட்டவன்? இன்னஹு கான லலூமன் ஜஹூலா. மாபெரும் லலூம், அநியாயக்காரன். இது சூப்பர்லேட்டிவ்ல எக்ஸ்பிரஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சப்மிட் பண்ணப்பட்டிருக்குது? சூப்பர்லேட்டிவ். லலூம் பெரிய அநியாயக்காரன், ஜஹூல் பெரிய மடேன், அறிவீனன். ஆனா எங்களை போல அறிவாளிகள் யாரும் இல்லை என்று சொல்லி நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை அர்ப்பணித்தாலும் குர்ஆனை படிக்கிறதுக்கு படித்து விட முடியாது. கொண்டு வா கடல் நீர் அளவு மைகளை. கடல் அனைத்தும் மைகளாக மாசு, எழுதுகோள்களாக உலகத்தில் இருக்கக்கூடிய மரமட்டைகள் செடி கொடிகள் அனைத்தையும் மாற்று. எழுது என்னுடைய வார்த்தைகள். மானசிதத் கலிமாத்துல்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தைகளை எழுதிவிட முடியாது. பிறகு அவைகள் தீர்ந்துவிடும். 7 கடுகல்களை சபஅத்து அபுஹர் கொண்டு வா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எழுதி முடிக்கவே முடியாது. இந்த குர்ஆனை படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு, இந்த குர்ஆன் உடைய லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நாங்க தயாரானோம், எங்களுடைய பிள்ளைகளை தயாராக்கிறோம், எங்களுடைய மனைமக்களை தயாராக்கிறோம் என்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்களை வாழ வைக்க வந்தது தான் இந்த குர்ஆன். வன்நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா வ ரஹ்மா. இந்த குர்ஆன்ல நாங்க மனிதர்களுக்கு ஷிஃபா, மூமின்களுக்கு, மனிதர்களுக்கு இல்ல மூமின்களுக்கு ஷிஃபாவை, ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறோம். ஒன்று பிசிக்கல் ரீதியாக ஏற்படக்கூடிய இல்னஸ்க்கு, எங்களுடைய நோய்களுக்கு அது மருந்தாக அமையும், ஷிஃபாவாக அமையும். இன்னொன்று அதனுடைய கட்டளைகள் எல்லாமே ஷிஃபா தான். லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நுழையாதே. குர்ஆன் சொல்லுது, உன்னை ஷிஃபாவாக வைக்கும். நீ நுழைஞ்சா இன்னஹுக்கான பாஹிஷத்தன் வஸாஅ சபீலா. அது பாதையால் ரொம்ப கெட்டது மட்டுமல்ல, மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு செயல். சாஅ சபீலா எனும் பொழுது உனக்கு பலவிதமான நோய்களை கொண்டு வந்துட்டார். அணுகாதே இரவுராளிகளை, அணுகாதே விபச்சாரிகளை, நாடாதே உன்னுடைய மனைவியை தவிர. உனக்கு ஹலாலாக வேண்டும் என்றா இஸ்லாத்துடைய குர்ஆன் சொல்லக்கூடிய என்ற அந்த கட்டளையின் பக்கம் வா என்று தான் இஸ்லாம் அழைக்குது. இப்படியான ஷிஃபாவும் இந்த ஆயத்துக்கு விளக்கம் தஃசீர்ல எழுதப்பட்டிருக்குது. ஒரு ரஹ்மத்துல் லில் முஃமினீன், இது மூமினுக்கு ஷிஃபா மட்டுமல்ல, ஒரு அருட்கொடையாகவும் இருக்குது. வலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா ஹஸாரா. இதனை தவிர வேறு வேறு வழிகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு நெருக்கமாக்கி கொண்டு நீ ஷிஃபாவை தேட மாட்டாய். உனக்கு மாபெரும் நஷ்டம் தான் உண்டாயிடும். நீ அநியாயக்காரன், அநியாயக்காரனே. குர்ஆன் உனக்கு நஷ்டத்தை விளைவிக்கும். நீ அதனை விட்டும் வேறு திசையில போவாய். குர்ஆன பேசு. மன் கால பிஹி சதக. யார் குர்ஆனை கொண்டு பேசுகிறார்களோ உண்மை பேசிட்டார். மன் அமில பிஹி உஜ்ர. யார் அதை கொண்டு அமல் செய்கிறாரோ கூலி கொடுக்கப்படுறார். வமன் ஹகம பிஹி அஜல. யார் குர்ஆனை வைத்து தீர்ப்பு நீதம் வழங்குகிறாரோ அவர் உண்மையான நீதத்தை சீரான முறையிலே நிறைவேற்றி விட்டார். வமன் துஇய பிஹி ஹுதிய இலா சிராத்தில் முஸ்தகீம். யார் அந்த குர்ஆன் பக்கம் அழைக்கப்படுகிறாரோ அவர் முற்றிலும் நேரான பாதையின் பக்கம் அழைக்கப்பட்டு விட்டார். இன்னஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் முற்றிலும் நேரான பாதையை காட்டும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்தில் குர்ஆன் வலம் யஜ்அல் லஹு இவஜா. இந்த குர்ஆனை தன்னுடைய அடியான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் எந்த விதமான வலைசலையும் ஏற்படுத்தவில்லை. அவன் புகழ்
ஒரு சூரியன் கையமன் இந்திர வசம் ஷதீதன் மில்லதுன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முற்றிலும் நேரான அந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கியது ஒரு கியாமத்து நாள் அன்று இருக்குது. அதுல கடுமையான வேதனை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று எச்சரிக்கை செய்வதற்காக இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனை அதிகமாக ஓதுங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இக்ரவுல் குர்ஆன ஃபைன்னஹு யாத்தி யௌமல் கியாமா ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. இந்த குர்ஆனை நிதமும் ஓதுங்க, பிரயாணத்திலையும் ஓதுங்க. சிலவங்க சொல்லுவாங்க, பிரயாணத்தில் எப்படி ஓதுறது, எங்களுக்கு தானே அடிக்கடி காத்து போகுது, உருவெல்லாம் செஞ்சு கொள்ள இயலாதே. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ், உங்களை சோதிக்கிறதுக்காக எடுத்தான் இன்றைக்கு சில விஷயங்கள் இலகுவாக தரப்பட்டிருக்குது. உங்களுடைய மொபைல் இருக்குது, ஸ்மார்ட் போன் இருக்குது, அதுல குர்ஆனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓதுங்க. பிரயாணத்தில் அங்க இங்க ஏன் பார்க்குறீங்க, குர்ஆன் ஓதுங்க. முழு இல்லாம ஓதலாம், ஆனாலும் ஆயத்தை தொட வேண்டாம். ஸ்கிரீன்ல வரக்கூடிய ஆயத்தை தொட வேண்டாம் என்றாங்க. ஆயத்தை தொடாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு எம்டி இடம் உண்டு, எல்லா காலையும் இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஸ்க்ரால் பண்ணி விடுங்க. அது சைடுக்கும் ஸ்க்ரால் பண்ணலாம், மேலேக்கும் ஸ்க்ரால் பண்ணலாம். இது மாதிரி பலவிதமான முறையில அந்த வடிவமைப்பு ஒரு குர்ஆன்கள் வந்து இருக்குது. எந்த ஜுஸுல நிப்பற்றீங்களோ அந்த ஜுஸுல இருந்து மீண்டும் ரீசியூம் பண்ணி ஓத ஏலும். எந்த ஆயத்துல எந்த இதுல நிப்பற்றீங்களோ அதுக்கு ரீசியூம் சொல்லி ஒரு முக்கியமான தொடர்ந்து ஓதுவதற்கான ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை தொட்ட உடனே எந்த இடத்துல நிப்பற்றினோம் அந்த இடத்துல இருந்து ஓதக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கும். என்றாலும் இதை பழக்கமாக்கி கொள்ளக்கூடாது. பிரயாணத்துல முழு இல்லாத சந்தர்ப்பங்கள், நோயாக இருக்கிறோம், கூதலாக இருக்குது, செஞ்சு கொள்ள இயலாது, குர்ஆனை ஓதணும், ஓதுங்க இந்த முறையில். அப்படி இல்லாத நேரங்கள் எல்லாம் முஸ்ஹஃபை பார்த்து ஓதுங்க. முஸ்ஹஃபை பார்த்து ஓதுறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விடவும் பிரத்யேகமான கூலிகளை வைத்திருக்கிறான். ஏன் இந்த ஃபத்வாவை சொன்னது என்றால், குர்ஆனை விட்டு ஒரு படமும் அகன்று விடக்கூடாது. அதுவும் முக்கியமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் அது இறக்கப்பட்டு எங்களுக்கு தரப்பட்டு இருக்குது. நானும் நீங்களும் இதனை ரொம்பவும் முஹப்பத்துள்ளதாக ஆக்கிக்கொள்ளணும். இது அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாமோட யாருக்கு முஹப்பத் இருக்குதோ அவருக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத் வெகு சீக்கிரம் கிடைத்துவிடும். அவரை விழுத்தாக்க யாராலும் முடியாது. இந்த குர்ஆனுக்காக தன்னை அர்ப்பணிங்க. இன்றைக்கு வீட்டில் ஆக புதிய சாமான் எதுன்னு சொல்லி கேட்டா ஈக்கக்கூடிய அனைத்து சாமான்களையும் குர்ஆன் தான். தொட்டதே கிடையாது. கண்ணாடி பொட்டில போட்டு வச்சாரு, அல்லது அழகான ஒரு தொட்டி அது அழகுக்கு வைக்கப்பட்டு இருக்குது. வைவர்ண பாக்ஸ் உண்டு, கலர்ஃபுல் பாக்ஸ் உண்டு, அதுல வச்சுக்கிறாரு. திறந்து பார்த்தா புத்தம் புதியதாக இருக்குது. ஓதின வரலாறே கிடையாது. இந்த குர்ஆன் பதுவாசம் சில இமாம்கள் பேசுறாங்க, 40 நாளைக்கு ஒரு தடவை குர்ஆனை முடிக்கவில்லை என்றால் குர்ஆனுடைய கடமையை நிறைவேற்றியவனாக ஆக முடியாது. அந்த குர்ஆன் அவனுக்கு பதுவா செய்யும். சிலர் குர்ஆனை ஓதுவாங்க, ஒரு 3 நாள்ல 10 ஜுஸ் ஓதி முடிச்சு மாஷா அல்லாஹ். உலமாக்கள் காஃபிர்கள் 20 நிமிஷத்துல ஒரு ஜுஸ் ஓதுவாங்க. கஷ்டமானவங்க கொஞ்சம் 30 நிமிஷம் போகும், சிலங்களுக்கு ஒரு அவர் போகும். அப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் கணக்கில் ஓதினாலும் தெய்வான சகோதரர்களே, குர்ஆனை எங்களுக்கு குறுகிய காலங்களில் ஓதி முடிச்சு கொள்ள முடியும். சிலர் குர்ஆனை தொடங்கினாங்க ஆசையோட. ஆரம்பத்துல எல்லாம் ஆசை தானே. ஆரம்ப முதல் நாள்ல இருந்த ஜனம் 2வது நாள்ல இல்லை, 2வதுல இருந்த ஜனம் 3வது நாள்ல இல்லை. இவங்களெல்லாம் இப்ப தேஞ்சு கொண்டே போறது, பிறை செய்யறது மாதிரி. பிறைக்கு தேய்வின்றொன்று கிடையாது என்றால் நமது அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அமைச்சு கொண்டு இருக்குது. இப்ப செய்யறது போல செய்யறது. அதுக்கு பின்னால மறுவ 27ல எல்லாரும் வார ஒத்தமையான தேவாலி மொமத்தான ஏவாலைன்னு சொல்லி சூடு குடிச்சு அங்க வந்து இவரும் இருக்கிறது. இப்போ நடுப்பகுதியில பார்த்தா அதிகமானவங்களை காணும். பகுப்பு வாங்கிற மாதிரி அங்க ஆசைகள் எல்லாம் விளக்கப்படுது. இதெல்லாம் அல்லாஹ்வின் மூலமாக கபூல் செய்யப்பட்டதற்கு அடையாளம் இல்லை. எனவே சகோதரர்களே, இந்த மாதத்துல நீங்க எந்த அமல் செய்யாட்டியும் பரலான தொழுகைகளுக்கு அந்நேரம் காலத்தோட மஸ்ஜிதுக்கு வாங்க, மஜ்லிஸ்கள்ல உட்காருங்க, பொறுமையாக தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி அவைகளை செய்யமடிங்க. குர்ஆனுக்கு அதிகமான நேரத்தை கொடுங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குர்ஆனை ஓதி 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 அது பிறக்கேலாத அளவுக்கு, அது தெரிச்சதை போல துண்டு பியும் அளவுக்கு ஓதுவாங்க. அந்த அளவுக்கு குர்ஆனை ஓதுவாங்க. இறுதியில
அவங்க முஆஸரா முற்றுகையிடப்படுது, அவங்களுக்கு அடிக்கிறாங்க, தலையில ரத்தம் கொட்டுது, குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. சிபகத்தல்லா என்ற ஆயத்துல விழுது ஒரு கருத்து, ஃபஸயக்ஃபீகஹுமுல்லா என்ற ஆயத்துல ரத்தம் விழுது என்று இன்னொரு தஃசீர். கனிவான சகோதரர்களே, குர்ஆனுக்கென்றே தன்னை அர்ப்பணமாக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் வாழும் வழியை காட்டி தருவான். உங்களை வாழ வைக்குது அல்லாஹ்வும் ரசூலும், உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒன்றின் பக்கம் அழைத்தா ஏன் தாமதிக்கிறீங்க என்று குர்ஆனை வைத்து ஹஸரத் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்கின்றான் என்றால், கரீபான சகோதரர்களை, இதனை விட்டுவிட்டு எங்கத்தான் எங்களுக்கு வாழும் வழியை காண முடியும்? நாங்கள் வியாபாரம் செய்தாலும் கூட குர்ஆனுடைய கட்டளை, அதனுடைய தன்மைகள் உள்ளவர்களை அல்லாஹ் குர்ஆன்ல ரிஜாலுல்லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், பாருங்க இவர்கள் தான் உண்மையான ஆண்மை படித்தவர்கள், இவர்களுடைய வியாபாரமோ இவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிந்தனை விட்டும் திசை திருப்ப இல்ல என்றெல்லாம் சொல்கிறான் என்றால், கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க, அந்த குர்ஆனோட எங்களுக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கிறது. இதனால் தான் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மல்லம் யக்ரஅல் குர்ஆன ஃபக்கத் ஹஜரஹு, யாரு குர்ஆனை ஓதலையோ அவன் குர்ஆனை மறுத்தவனாகிட்டான். மன் கரஅ வலம் யததப்பர் மஆனிஹி ஃபக்கத் ஹஜர், இன்னொருத்தன் ஓதினான் என்றாலும் அதனுடைய கருத்துக்களை சிந்திக்கல, இவனும் குர்ஆனை மறுத்துட்டான். இன்னும் கரஅ வததப்பர், ஓதினான் கன்டெம்ப்ளேட் பண்ணினான், சிந்தித்தான் என்றாலும் வலம் யஅமல் பிஹி, அதனை கொண்டு அமல் செய்யல, ஃபக்கத் ஹஜர, இவனும் குர்ஆனை மறுத்துட்டான். பிறகு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க, நான் இதனுடைய மனுஷ பிரகாரம் சொல்ல இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகாலர் ரசூல், கியாமத்து நாள் அன்று ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, யா ரப்பி, என்னுடைய ரப்பே, இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய கூட்டம் இந்த குர்ஆனை மறுக்கக்கூடியவர்களாக ஆகிட்டார்கள், அதனை தூக்கி முதுகுக்கு பின்னால் போடக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க. வமின்ஹும் உம்மியூன லா யஅலமூனல் கிதாப் இல்லா அமானி வைன்ஹும் இல்லா யظنون. சிலவங்க இந்த குர்ஆனை பற்றி எதுவுமே தெரியா, வெறுமனே அவங்களுக்கு சில மேலெண்ணங்கள் தான் இருக்குது, அது அப்படி இப்படி இருக்கின்ற வெறுமனே ஒரு எண்ணம் தான். பாவம் இவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை எங்களுக்கு தந்து, இதனுடைய தலையங்க ரொம்ப நீளமானது. கனிமானவர்களே, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒவ்வொரு விடயங்கள் இருக்குது. இந்த குர்ஆனுடைய அற்புதத்தை பேசுறதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கை பூராவும் பேசி முடிக்க இயலாது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நல்ல அற்புதம் கொடுத்தான். கவிதையில சொல்றாங்க, ஒரு அரபு கவிதையில, ஜாஅன் நபியூன பில் ஆயாத்தி ஃபன்சரமத் வ ஜிஅனா பி கிதாபின் கைர முன்சரிமின். நபிமார்கள் பெரும் அத்தாட்சிகளை கொண்டு வந்தாங்க, அவைகள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டது, துண்டிக்கப்பட்டுட்டது, அதனுடைய அடையாளமே இல்லை, அவங்களுடைய புக்குகள்லையும் இல்லை. குர்ஆன்ல அதை பற்றி எது சொல்லப்பட்டிருக்குதோ அது இல்லைன்னா அவங்களுக்கு ஆதாரமே இல்லை. அவங்களுடைய நபிமார்கள் கொண்டு வந்த அத்தாட்சி சில மிரக்கலுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றாலும் நபியே, விஜித்தனா பி கிதாபின் கைர முன்சரிமின், நீங்க ஒரு புத்தகத்தை, ஒரு வேதத்தை, கிதாபை கொண்டு வந்தீங்க, அது ஒரு காலமும் துண்டிக்க மாட்டாது. அதனுடைய அஜான், அதனுடைய அற்புதம் நாளைக்கு நாள் மிகைத்து கொண்டே போகுது. பல அற்புதங்கள் செய்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சூனியக்காரர்களை மிகைத்து அற்புதம் காட்டினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வைத்தியர்களை மிகைத்து அற்புதம் காட்டினாங்க. எந்த நோய் வந்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் மருந்து கண்டுபிடிப்பாங்க. கொரோனா வந்துச்சு, மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பலரும் முயற்சி செஞ்சாங்க. அத மாதிரி என்ன கொரோனாக்கு மேல வந்தாலும் கூட மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள மாபெரும் சக்தி படைத்தவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள். ஆனா அவங்களுடைய வைத்தியத்தை மிகைக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்தான். உப்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ், அவங்க பிறவி குருட கூட குணப்படுத்துவாங்க, அது அவங்களால செய்யலாம் போச்சு. வெண் குஷ்டம், கருள் குஷ்டத்தை குணப்படுத்துவாங்க, அதையும் மிகைத்து மௌத்தா பி இத்னில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவு மௌத்தாக்களை கூட ஏற்படுத்துவாங்க. இப்படியெல்லாம் அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த அற்புதங்களும் குர்ஆனுக்கு முன்னால நத்திங், ஒன்றுமே. இதனால குர்ஆன் யாவற்றையும் மிகைத்த அற்புதம். இதுக்காக வேண்டி எங்களை நாங்கள் அப்படியே உருட்டி கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
என்னை உங்களையும் புரிந்து கொள்வானாக. இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அபரிமிதமான குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவானாக. அதன் மீது முஹப்பத்தை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், குர்ஆனுடைய ஆயத்துகளே எங்களுடைய வாயில் உச்சரிப்பதற்கு கிருபை செய்வாயாக. வெறுமனே பாடலை விரும்பினோம், இதனால அது எல்லா நேரத்திலும் எங்களுடைய நாவினால் உச்சரிக்கப்படுது. குர்ஆனை விரும்பல்ல, அதனை நினைத்தாலும் வருவதில்லை. அப்படியான மூதேவியுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கிவிடாது நாயனே. எங்கள் எல்லோரையும் புரிந்து கொள்வாயாக. யாழ் அந்த மஜ்லிஸில் உட்கார்ந்தவர்கள் மற்றும் பொறுமையோடு இருந்து கேட்டவர்கள் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. குர்ஆனோட சங்கமமாக்குவாயாக. உங்களுடைய தனிப்பெரும் திருப்பை கொண்டு எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வதோடு பலகீனமான எங்களுடைய அமால்களுக்கு இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் நீ மகத்தான கூலிகளை தந்து எங்களை புனிதர்களுடைய கூட்டத்திலே ஆச்சாரம் புரிவாயாக. உங்களுடைய தனிப்பெரும் திருப்பை கொண்டு எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா